பிடிக்கும்போது நல்ல சென்ஸோடு இருக்குதான்னு பாருங்கள். இல்லைனா இதில் ஒரு நாடா கயிறு சுற்றிக்கோங்க. பிடிக்கும்போதே நம்ம ப்ரஷ்ஷை எடுக்கிறோங்கிற அந்த அவேர்னஸ் வந்து குழந்தைக்கு வரணும். அதே மாதிரி பென்சிலும் அப்படி தான். பென்சில் வந்து அவங்களுக்கு ஒரு பிடிச்ச கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பென்சிலை எடு அப்படின்னு சொல்லி அதை வந்து பென்சிலை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சீப்பும் அப்படி தான். தலை சீவ போகிறோம், சீப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு அவேர் பண்ணணும். தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையோடு சேர்த்து டம்ளரையும் பிடிச்சு குடிச்சு பழக்கணும். இந்த மாதிரி பயிற்சி எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அறிமுகம் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு மாதம் 2 மாதம் வந்து நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் குழந்தை வந்து ப்ரஷ்ஷை நல்லா பிடிச்சி பல்லு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பென்சிலை பிடிச்சி ஓரளவுக்கு ஸ்க்ரிப்ளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சிகளை 1 வருஷம் வரைக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஏடிஎல்லில் இப்போ சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதை பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள்.